வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து அப்பாச்சி RR310 இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சரை தான் பார்க்க போகிறோம். கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகவே கொலை மாசாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சிங்கப்பூரில் இருக்கிறதுனால என் பிரதர் தான் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து அனுப்புனார். இதில் A to Z எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சரோட மொத்த செட்டிங்ஸும் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்லிடுவாப்பில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இதுதான் வந்து நம்ம அப்பாச்சி RR310 டிஎஃப்டி டிஸ்பிளே கிளஸ்டரு. இது ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கீ எல்லாமே கொடுத்துருக்காங்க, பட்டன்ஸை கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் எது அட்ஜஸ்ட் பண்ணுறதுனாலும் இதை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நம்ம ரைடிங் மோடு மாற்றணும் அப்படின்னா, நம்ம ஃபுல்லாக த்ரோட்டலை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரைடிங் மோடு மாறும். இப்போ வந்து ரெயின் மோடில் இருக்குது. இப்போ நான் வந்து திருப்பி ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோன்னா இப்போ வந்து ஸ்போர்ட் மோடுக்கு மாறிடுச்சு. அடுத்து திருப்பி ப்ரெஸ் பண்ணால் ட்ராக் மோடுக்கு மாறிடும். திருப்பி ப்ரெஸ் பண்ணால் அர்பனுக்கு வந்துடும். நார்மலாக வந்து நம்ம நார்மல் ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு அர்பன் மோடு போதுமானது. அதில் வந்து RPM மீடியமாக இருக்கும், நார்மலாக இருக்கும். எல்லாமே பிரேக்கிங், ABS எல்லாமே நார்மலாக இருக்கும். சப்போஸ் மழை பெய்யுது, நம்ம நார்மலாக போயிட்டுருக்கும்போது மழை பெய்யுது அப்படின்னா ரெயின் மோடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெயின் மோடில் வந்து ABS எல்லாமே அதிகமாக இருக்கும், RPM கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பைக்கு மழையில் வந்து ஸ்கிட் ஆகாமல் சேஃபாக பார்த்துக்குவோம். டயர் எதுவும் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக ரெயின் மோடு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து ஸ்போர்ட் மோடு பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம வந்து ஹைவேஸில் இல்லை நார்மலாக ஓட்டுறதுக்கு வந்து நம்ம ஸ்போர்ட் மோடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட் மோடில் வந்து RPM, ABS எல்லாமே அதிகம். ABS வந்து கம்மியாக இருக்கும், RPM வந்து அதிகமாக இருக்கும். நம்ம நார்மலாக ஓட்டும்போது பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாடலில் தான் வரும் கிளஸ்டரு. ட்ராக் மோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ராக் பர்பஸ்க்காக லேப்பு எல்லாமே வரும். இதில் எத்தனை லேப் நம்ம ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வரும். இதில் RPM ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மலாக வந்து நீங்கள் ரோட்டில் ஓட்டும்போது ட்ராக் மோடோ ஸ்போர்ட் மோடோ வச்சு ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் கன்சியூம் வந்து அதிகமாக இருக்கும். பெட்ரோல் வந்து அதிகமாக குடிக்கும். ஏன்னா RPM அதிகமாக இருக்கும். ஐடியல் RPM ரொம்ப அதிகமாக இருக்கும். 2000 RPM கிட்ட இருக்கும். நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அரவுண்டு 2000 RPM கிட்ட இருக்குது. ஐடியல்லே வந்து 2000 RPM கிட்ட இருக்குது. ரன்னிங்கில் போயிட்டுருக்கும் போதே நம்ம மோடு மாற்றிக்கலாம். ரன்னிங்கில் போகும்போது மோடு மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து த்ரோட்டலை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணணும். நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் மாறாது. அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், த்ரோட்டலில் ரிலீஸ் த த்ரோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம த்ரோட்டலை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மோடு மாறிடும். இதில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இதில் வந்து நம்ம இங்கே மாதிரி ஓடிஓ டாப் ஸ்பீடு நான் வந்து 150 km ரீச் பண்ணியிருக்கேன். ஆவரேஜ் மைலேஜ் வந்து என்னோடய வண்டி வந்து நான் இன்னும் 35 km/லிட்டர் தருது. ஃபியூல் ரேஞ்சு இங்கே ஃபியூல் ரேஞ்சு காட்டும். இதில் வந்து ஃபியூல் ரேஞ்ச் வந்து அந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக காட்டுமா அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக காட்டாது. ஏன்னா அடியில் நம்ம ஃபியூல் இன்ஜெக்டருக்கு கீழே இருக்க பெட்ரோல் எல்லாமே இதில் வந்து காட்டாது. ஸோ வந்து இதில் ஃபியூல் ரேஞ்ச் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக காட்டாது. நான் இப்போ உள்ளே போகிறேன். இது வந்து நம்ம வந்து வேணும்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓடிஓ டாப் ஸ்பீடு இதுக்கு இப்போ இதில் நம்ம வேறு ஏதாவது வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு உள்ளே சொல்கிறேன். செட் பட்டன் அழுத்தி உள்ளே போகிறேன். உள்ளே போனோன்னா இந்த மாதிரி தான் வரும். ரைட் மோடு, ட்ரிப் டீட்டெயில்ஸு, மை வெஹிக்கிள், ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி வரும். நம்ம ரன்னிங்லேயுமே வந்து இது எல்லாமே செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்துக்காக ஃபியூல் ரேஞ்சு, கூலண்ட் டெம்பரேச்சரு ப்ளஸ் வந்து நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடாமீட்ரு எல்லாமே வந்து நம்மளுக்கு மேலே ஓடிக்கிட்டே இருக்கும். ரைடு மோடுக்குள்ளே போனீங்க அப்படின்னா என்னென்ன மோட்ஸ் இருக்குதுன்னு வரும். அர்பனு, ரெயினு, ஸ்போர்ட்டு, ட்ராக்கு. ஃபஸ்ட்டு வண்டி எடுத்த புதுசில் வந்து அர்பனும் ரெயின் மட்டும்தான் வந்து இது பண்ணுவாங்க இருக்கும். அதுக்கப்புறம் 1000 km அப்புறம் ஃபஸ்ட்டு சர்வீஸில் வந்து மற்ற 2 மோடு வந்து எடுத்து விடுவாங்க, லாக்கிலேருந்து எடுத்து விடுவாங்க. 1000 km ரீச் ஆகிருக்கணும். 1000 km முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் போனாலும் அதை வந்து எடுக்க முடியாது, அன்லாக் பண்ண முடியாது. இதுலேயும் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி பட்டனை ப்ரெஸ் பண்ணி மாற்றாமல் நீங்கள் வந்து ரெயின் மோடு, ஸ்போர்ட் இதுலேயும் இந்த மாதிரி செட்டிங்ஸ்குள்ளார வந்தும் நீங்கள் வந்து மோடு மாற்றலாம். இந்த பார்த்திங்கன்னா நான் மாற்றின மாதிரி மாறிடும். ஸ்போர்ட் மோடு மாற்றினாலும் மாற்றலாம்.
எல்லாமே வந்து நம்ம அங்கே குயிக்காக மாற்றுறதுனா அந்த மாதிரி இதில் வந்து நம்ம ஸ்போர்ட் மோடு ட்ராக் மோடு எல்லாமே மாற்றிக்கலாம், மோடு மாற்றிக்கலாம். இப்போ நான் பின்னாடி வரேன். இதில் வந்து ட்ரிப் டீட்டெயில்ஸ் வரும். நம்ம 3 ட்ரிப்பு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது என்னோடய லாஸ்ட் ட்ரிப்பு. நான் வந்து சவுத் சாப்டர் போயிட்டு வந்ததுலேருந்து அப்படியே நான் காரைக்கால் போயிட்டு வந்ததுலேருந்து அப்படியே இருக்குது, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஃபியூல் கன்சியூமு, ஆவரேஜ் மைலேஜு, இதில் வந்து உங்களுக்கு ஃபியூல் வந்து ரேஞ்ச் வந்து இதில் வந்து கரெக்டாக உங்களுக்கு அக்யூரேட்டாக காட்டும். நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க, ஃபியூல் எவ்வளோ கன்சியூம் ஆகிருக்கு, கிலோமீட்டர் ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ தருது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக காட்டும். இது வந்து நம்ம வேணும்னா ரீசெட் பண்ணிவிட்டு திருப்பி புது ட்ரிப்பு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி வரேன். இதே மாதிரி 3 ட்ரிப்பு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது பின்னாடி வந்தால் மை வெஹிக்கிளில் போவோம். மை வெஹிக்கிளில் போனோம் அப்படின்னா சர்வீஸு டியூ டேட்டு நான் லாஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணி இப்போ 66 டேஸ் ஆச்சு. சர்வீஸ் பண்ணிவிட்டு 1435 கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன். அடுத்த சர்வீஸ் டேட்டு வந்து இந்த டேட்டு 22, அதாவது 1 இயர் காட்டும். நான் லாஸ்ட்டு 6 மந்த் டேட்டு காட்டும். 6 மந்த்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணதுலேருந்து நான் ஆக்சுவலாக அது எனக்கு செகண்ட் சர்வீஸு. இது வந்து தேர்ட் சர்வீஸ்க்கான டேட் இதில் காட்டும். அப்படி இல்லை அப்படின்னா 10,000 கிலோமீட்டரில் வந்து நம்ம சர்வீஸ் விட்ற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இப்போ 5,700 சம்திங் தான் ஓடி இருக்குது. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டில் போனோம் அப்படின்னா மைலேஜு, ஸ்பீடு, லேப்ஸு காட்டும். மைலேஜுக்குள்ளே போனோம்னா ஆவரேஜ் மைலேஜ் காட்டும். சப்போஸ் வந்து உங்களுக்கு நான் கரெக்டாக அக்யூரேட்டாக போய் இப்போ எத்தனை கிலோமீட்டர் எனக்கு தருது, ஆவரேஜ் மைலேஜ் எத்தனை கிலோமீட்டர் தருது பெர் லிட்டர் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை ரீசெட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து இதை ரீசெட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக ஓட்டினீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆவரேஜ் மைலேஜ் வந்து எவ்வளோ தருது என்னன்னு தெரிஞ்சிடும். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வண்டி எடுக்கிறப்ப நம்ம வண்டி எடுத்த புதுசில் வந்து எவ்வளோ ஓட்டி ரெக்கார்ட் ஆகுதோ அந்த இது அப்படியே ரெக்கார்டில் இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ ஓட்டி நீங்கள் வண்டி நான் எடுத்து கிட்டத்தட்ட 9 மந்த்ஸ் கிட்ட ஆச்சு, 11 மந்த்ஸ் கிட்ட ஆச்சு வண்டி எடுத்து. நீங்கள் வந்து இப்போ எனக்கு கரெக்டாக ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு நான் கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா ரீசெட் பண்ணிவிட்டு திருப்பி வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா கரெக்டான ஆவரேஜ் மைலேஜுக்கு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் திருப்பி பேக் வந்துடுறேன். அடுத்த ஸ்பீடுக்குள்ளே போகிறேன். இதில் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு 0 to 60 km/h நான் எத்தனை செகண்டில் ரீச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டாப் ஸ்பீடு 150 km நான் ரீச் பண்ணியிருக்கேன். இந்த 3மே இதில் பார்த்துக்கலாம். ஆவரேஜ் ஸ்பீடு, டாப் ஸ்பீடு, 0 to 60 எத்தனை செகண்டில் ரீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இதையும் நம்ம ரீசெட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம புதுசாக ரெக்கார்ட் பண்ணலாம். பேக் வந்துட்டேன். இப்போ வந்து எத்தனை லேப்ஸ், இது வந்து முழுக்க ட்ராக் பர்பஸுக்காக. அதுலேயும் வந்து பெஸ்ட் லேப் நம்ம எத்தனை செகண்டில் எத்தனை மினிட்டில் நம்ம போயிருக்கோம் அப்படிங்கிறது இது நம்ம ட்ராக் மோடில் வச்சு ஓட்டினோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு காட்டும். மோஸ்ட்லி நான் ட்ராக்கில் வச்சு இது வரைக்கும் நான் ட்ரைவ் பண்ணதே கிடையாது. ஸ்போர்ட் மோடில் கூட ட்ரைவ் பண்ணியிருக்கேன், ட்ராக்கில் நான் வச்சு ட்ரைவ் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் ட்ராக்கில் ஓட்டினது கிடையாது. அந்தந்த மோடுக்கான பர்பஸை அந்தந்த இதுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா வண்டி நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நம்ம நார்மலான ரோட்டில் போட்டு ட்ராக் மோடை போட்டு ஓட்டி அது தேவையில்லாத பிரச்சனைகளை தான் கொடுக்கும் நமக்கு. அது தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லை, அது தேவையில்லை, என்னையை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ஸோ இதையும் நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு எந்த இதுவும் ரெக்கார்ட் ஆகலை, ஏன்னா இது வரைக்கும் நான் ட்ராக்கில் ஓட்டலை. இதில் பாருங்கள், எனக்கு முன்னாடி வந்து ஃபியூல் ரேஞ்சு வந்து எதுவுமே காட்டலை, கம்மியாக இருந்துச்சு. இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா 52 கிலோமீட்டர்ஸ் காட்டுது பாருங்கள் ஃபியூல் ரேஞ்சு. அதனால் நீங்கள் வந்து முன்னாடி டிஸ்பிளேயில் காட்டுறது வந்து நீங்கள் அது அக்யூரேட்டாக இருக்காது. இந்த உள்ளே வந்து நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூல் ரேஞ்ச் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். பேக் வந்துடுறேன். இதேமாதிரி ப்ரிஃபரன்ஸில் போனீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி வரும். கனெக்டிவிட்டி அப்படின்னா நம்ம RR310 BS6 மாடல் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதான் டிவைஸ் நேம் அதிலே இருக்கும். நம்ம நார்மலாக ப்ளூடூத் டிவைஸ் பேர் பண்ணுற மாதிரி தான். நான் பேர் டிவைஸ் வந்து 2 பண்ணியிருக்கேன். என்னோடது ஒன்று,
அண்ணனோடது ஒன்று 2 பண்ணியிருக்கேன். நம்ம நியூ டிவைஸ் வேணுனாலும் போய் பேர் பண்ணிக்கலாம். இது 2ல் வந்து இப்போ ஃபர்கட் பண்ணிவிட்டு நியூ டிவைஸ் பண்ணுறதுனாலும் பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதேமாதிரி டிஸ்பிளே கால்ஸ்னால் நம்ம வந்து உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கால் காட்டணும் அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி ஸ்மார்ட் கனெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறது காரணமே சரி, நம்ம மொபைல் எடுக்காட்டியும் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேல எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப இதை நம்ம ஆஃப் பண்ணி வைக்கிறது வந்து நோ யூஸ். ஸோ ஆன்லேயே இருக்கலாம். டிஸ்பிளே செட்டப்பில் போனீங்க அப்படின்னா பிரைட்னஸ் இருக்கும். பிரைட்னஸ்ஸு கிளாக்கு டேட்டு டே அண்ட் நைட் மோடு அந்த மாதிரி இருக்கும். நம்ம பிரைட்னஸ் வந்து நான் வந்து ஆட்டோவில் வச்சுருக்கேன். நீங்கள் மேனுவலில் வச்சிங்க அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் அதிகமாகும். மேக்ஸிமம் 10 வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் லோ பண்ணியும் வச்சுக்கலாம். ஒன்றுலையும் வச்சுக்கலாம். பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும். நான் வந்து மோஸ்ட்லி நான் வந்து ஆட்டோவில் தான் வச்சுருக்கேன். ஆட்டோன்னா அதுவே அட்ஜஸ்ட் ஆகிக்கும், அதுவே இதாகிக்கும். நம்ம மொபைலில் எப்படி டிஸ்பிளே சென்சாரில் இருக்கும் அதே மெத்தடு தான், அதே சிஸ்டமேட்டிக் தான் இங்கேயும். வெயிலுக்கு தகுந்த மாதிரி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அதுவே பிரைட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். கிளாக் வந்து நம்ம டைம் தான் ஆட்டோவில் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கும். மேனுவலில் போய் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 12 ஹவர்ஸா 24 ஹவர்ஸா அப்படிங்கிற நீங்களும் செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டேட்டு அதே மாதிரி தான். ஆட்டோவில் கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சர்வீஸ் டெக்னீஷியன் வந்து ECU அப்டேட் பண்ணும்போது அவங்க டேட் ஆட் பண்ணுவாங்க. அந்த இதில் இருந்து அப்படியே எடுத்துக்கும். டே அண்ட் நைட் மோடு ஆட்டோவிலையும் இருக்குது. டே அண்ட் நைட் மோட்னால் இப்போ வந்து டே மோடில் இருக்குது. அதனால தான் வந்து ஒயிட்டாக இருக்குது. இப்போ நான் நைட் மோடில் மாற்றினேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பிளாக்காகவே இருக்கும். எந்நேரமும் நைட்லேயும் பிளாக்காக இருக்கும், டே டைம்லேயும் பிளாக்காகவே இருக்கும். இந்த மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே இருக்கும். ஸோ வந்து நான் வந்து ஆட்டோவிலே செட் பண்ணிக்கிறேன். அதுதான் பெட்டரு. ஸோ இதுதான் டே நைட் மோடு. இது வந்து டிஸ்பிளே செட்டப் முடிஞ்சிச்சா. அடுத்து வந்து கஸ்டம் விட்ஜெட் இருக்கா, அதில் போனோன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து நம்ம இது வேணும்னா அந்த இதில் வந்து நம்ம ஓடிஓ ஆவரேஜ் மைலேஜ் ஃபியூல் ரேஞ்சு டாப் ஸ்பீடு இது எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அது வந்து அதில் தான் பண்ணணும். ப்ரிஃபரன்ஸில் போய்ட்டு கஸ்டம் விட்ஜெட்டில் போய்ட்டு இதில் என்ன IMI லேப் டைமரு ஓடிஓ ஆவரேஜ் மைலேஜ் அதில் வந்து விசிட் 1ல் இருக்குது. விசிட் 2ல் வந்து ஓடோமீட்ரு ஆவரேஜ் மைலேஜ் IMI லேப் டைமரு இந்த மாதிரி இருக்குது. அடுத்து ஓடோமீட்ரு விசிட் 1ல் ஓடோமீட்ரு வரும். மற்ற எல்லாமே ஸ்டாண்டர்ட் தான். ஓடோமீட்ரு வரும். விசிட் 2ல் IMI வரும். விசிட் 3ல் வந்து ஆவரேஜ் மைலேஜ் வரும். விசிட் 4ல் வந்து ஃபியூல் ரேஞ்சு வரும். நம்ம ஃபியூல் ரேஞ்சே வச்சுக்கலாம். ஓடிஓமீட்ரு ஆவரேஜ் மைலேஜ் IMI லேப் டைமரு கூலண்ட் டெம்பரேச்சரு ட்ரிப் A மீட்டர் ட்ரிப் B மீட்டர் இது எல்லாமே வேணும்னா நம்ம வந்து வச்சுக்கலாம். எல்லாமே வேணும்னா நம்ம இதில் வச்சுக்கலாம். முன்னாடி ஹோம் பேஜில் வச்சுக்கலாம். இதில் வந்து ஆனால் அந்த மாதிரி நிறையா வச்சோம் அப்படின்னா கொசன்னு இருக்கும். அதனால் நல்லா இருக்காது. Z1லே வச்சுக்குவோம். மைலேஜ் கூலண்ட் டெம்பரேச்சர் ரேஞ்சு
இப்போ வந்து எப்படின்னா, இப்போ விசிட் 1ல் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஆவரேஜ் ஸ்பீடு வேணும், எனக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கூட வேணாம், எனக்கு ரேஞ்சு வேணும், ரேஞ்சு செட் பண்ணிட்டேன். டாப் ஸ்பீடு வேணும், டாப் ஸ்பீடு செட் பண்ணிட்டேன். ஓடிஓ மீட்ரு வேணும், ஆவரேஜ் மைலேஜ் வேணும். இது 4 இருந்தால் எனக்கு போதுமானது விசிட் 1ல். இது எப்படின்னா, விசிட் 1ல் வந்து எனக்கு என்ன வேணும், ஓடோமீட்ரு வேணுமா, ஆவரேஜ் மைலேஜ் வேணுமா, ஐஎம்ஐ வேணுமா, லேப் டைமர் வேணுமா, இல்லை கூலன் டெம்பரேச்சர் வேணுமா அப்படின்னு 12 இருக்குது. மொத்தம் வந்து நம்ம 4 பேராமீட்டர்ஸ் வச்சுக்கலாம். இதில் வந்து மொத்தம் 12 இருக்குது. நம்ம 12 விதமான இது வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு விசிட்டில் வந்து எனக்கு ஓடோமீட்ரு வேணும், செட் பண்ணிவிட்டு. அடுத்த 2வது விசிட்டில் வந்து என்ன வேணும், எனக்கு வந்து ஆவரேஜ் மைலேஜ் வேணும், செட் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து 3வதில் வந்து எனக்கு வந்து எனக்கு ஃபியூல் ரேஞ்சு வேணும், ரேஞ்சு செட் பண்ணிவிட்டேன். ஸோ பேக் வந்துட்டு திருப்பி விசிட் 4ல் வந்து எனக்கு என்ன வேணும், டாப் ஸ்பீடு செட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம அங்கே வச்ச மாதிரியே இங்கே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஓடிஓ, 2வது ஆவரேஜ் மைலேஜு, 3வது ஃபியூல் ரேஞ்சு, 4வது டாப் ஸ்பீடு, இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம வேணும்னா அதில் இதில் போயிட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மோஸ்ட் ஆஃப் த திங் கவர் பண்ணியாச்சு. மற்றபடி உங்களுக்கு வந்து சைடு ஸ்டாண்ட் இண்டிகேஷன் காட்டும். சைடு ஸ்டாண்ட் எடுத்து விட்டால் போயிடும். அதே மாதிரி கில் சுவிட்சு நம்மளுக்கு வந்து கில் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஸோ அந்த இது போயிடும். ஃபியூல் வந்து இப்போ இதில் கம்மியாக தான் இருக்குது, அதனால் லோ ஃபியூல் இண்டிகேஷன் காமிக்குது. டெம்பரேச்சர் நார்மலாக தான் இருக்குது. டெம்பரேச்சர் வந்து நம்ம இதில் கீழே எத்தனை டிகிரி செல்சியஸில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் விசிட்லேயே வந்து. ஆனால் நம்மளுக்கு இங்கே ஆல்ரெடி அதிலே காட்டுறதுனால நம்ம ஓவர் ஹீட் போனால் நம்மளுக்கு இதில் இண்டிகேஷன் தெரிஞ்சிடும், இங்கே இதில் இருக்கிறதுலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. மோஸ்ட்லி ஓவர் ஹீட் ஆகாது, எனக்கு இது வரைக்கும் ஆனதில்லை. ஒரே ஒரு டைம் வீல்ஸ் ஏறும்போது மட்டும் ஹீட் ஆகிருக்கு. ஆனால் அது ரேடியேட்டர் ஆன் ஆகி அது ரேடியேட்ரு ப்ளஸ் ஆயில் கூலிங் அப்படிங்கிறனால ரேடியேட்டர் ஆன் ஆகி உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே இன்ஜினை கூல் பண்ணிடும். நீங்கள் ஃபியூல் அடிச்சிங்க அப்படின்னா ஃபியூல் இண்டிகேஷன் லோ ஃபியூல் இண்டிகேஷன் போயிடும். அவ்வளோதான்.